அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் இருவரும் எதிரெதிராக போட்டியிட்டோம். ஆனால் அப்பொழுது கூட நான் வெற்றி பெற்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, நல்ல அனுபவம் மிக்கவர், ஈரோட்டை நிர்மாணித்தவர், ஈரோட்டினுடைய நவீன சிற்பி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இருப்பவரை நாம் வெற்றி வாய்ப்பு அவர் இழந்து நாம் வெற்றி பெற்று இருக்கிறோமே என்கின்ற எண்ணம் எனக்கு மனதிலே இருந்தது. நான் அதை ரோல் மாடலாகத்தான் எடுத்துக்கொண்டேன். என்று சொன்னால் ஈரோட்டிற்கு அந்த அளவுக்கு உழைத்தவர், மிகவும் நல்ல பெயர் பெற்றிருப்பவர் அவர் நான் போட்டியிடுகின்ற போது வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் என்று சொன்னால் இது போன்ற நிலை நமக்கும் நாளை வரும். எனவே மக்களை பொறுத்தவரையிலும் மக்கள் எடுக்கின்ற முடிவு யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் யாராக இருந்தாலும் கீழே விழணும், அல்லது கீழே இருக்கின்ற என்னை போன்ற சாதாரண சாமானியர்களை கூட அவர்கள் தூக்கி விட்டு விடுவார்கள் என்பதை அவர் மூலமாக நான் பாடம் கற்றுக்கொண்டேன். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க? ஏன்னா நீ இருக்கக்கூடிய கொஞ்சம் காலம் தான் இருக்கும். ஆமாம் சார். இந்த காலத்தில் இப்போவே நாம் தமிழர் கட்சியாகட்டும் மற்ற எல்லாருமே ஒரு தனிமையாக இப்போ ஒரு போட்டியாக தான் வர போகிறாங்க. மறுபடியும் நிறைய பேர் வர போகிறாங்க. அப்புறம் உங்களுடைய செயல்பாடு சார், இதில் நான் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன அதே கருத்து தான் என்னுடைய கருத்து. எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, களம் காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அது உங்களுடைய கேள்விக்கான ஒரு கருத்து. இன்னொன்று, 2026 பொறுத்த வரையிலும் நிச்சயமாக அந்தந்த சூழலுக்கேற்ப பிரச்சார வியூகங்கள் இருக்கும். தலைமை கழகமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தப் போகிறார்கள். எனவே 2026 தேர்தல் என்பது தனிப்பட்ட என்னுடைய வெற்றியாகவோ அல்லது என்னுடைய ஒரு தேர்தல் வியூகமாகவோ கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். அதனால் அது குறித்தெல்லாம் அவர் மிகப்பெரிய வியூகங்கள் வகுத்திருக்கிறார். எங்களுடைய வியூகங்களை எல்லாம் உடனடியாக நம்ம வெளியே இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் களத்திற்கேற்றவாறு தேர்தலுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய யுக்திகளை மாற்றி மாற்றி நிச்சயமாக பிரச்சாரங்கள் இருக்கும்.